ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா ஹல்லேலூயா. நம் பிறந்த நாள் முதல் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு? மரணத்தை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் பிறந்தோம்னா என்னைக்கோ ஒரு நாள் மணிக்கு தான் போறோம். அது நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க பிறக்கும் போதே உங்களோட ஸ்கின் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சாஃப்டா, மிருதுவா, சூப்பர் சாஃப்டா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஒரு 20 வயசுல உங்களோட ஸ்கின் எப்படி இருந்திருக்கும்? சொல்லாமே, நான் உங்களை பத்தி தானே கேட்கிறேன். சொல்லலாமே. ரொம்ப பொலிவா இருந்திருக்கும், ரொம்ப அழகா இருந்திருக்கும், ஷைனிங்கா இருந்திருக்கும். இதுவே ஒரு 30-40 வயசுல எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்களேன், உங்களை பத்தி சொல்றதுக்கு எதுக்கு? சரி, நான் யாருக்கும் வயசு கேட்கல. ஹல்லேலூயா. 40 வயசுக்கான ஸ்கின் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இதுவே ஒரு 60 வயசு ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க ஆட ஆரம்பிக்கும். அப்படிதானே? ஹல்லேலூயா. சுருக்கு விழும், ரஷ சுவரம், தோல் உரியும், எல்லாமே நடக்கும். ஒரு 80 வயசு ஆனா எல்லாருக்குமே என்ன பண்ணுவீங்க? வணக்கம் போட்டு உட்காருவீங்க. ஹல்லேலூயா. இது வாழ்க்கை. 100 வயசுல எப்படி இருப்பீங்க? தெரியாது. ஆண்டவர் எது வரைக்கும் ஜீவனை கொடுத்திருப்பாருன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆகவே உலகத்துல கிடைக்கிற ஜீவன் பலனற்று போகிற ஒரு ஜீவனா இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம், உற்சாகமா சொல்லலாம். சோ உலகத்துல கிடைக்கிற ஜீவன், இந்த யூகேயோட லைஃப் எப்படி? பலனற்று போகிற ஒரு ஜீவன். ஆனா இயேசு கொடுக்கிற லைஃப், அதுக்கு பேர் என்ன? ஜோயி. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஜோயி. ஜோயி. ஜோய் கோழி இல்லமா, ஜோயி. ஹல்லேலூயா. ஜோயி இந்த ஜீவன் நாளுக்கு நாள் முதிர்ந்து பலனற்று போகிற வாழ்க்கை இல்ல, நாளுக்கு நாள் முதிர்ந்து பலன் பெருகி கொண்டே போயிட்டு இருக்கிற ஒரு ஜீவன். ஹல்லேலூயா. கணக்குல தட்டி சொல்லுவோமா? நம்மளுக்கு பலனற்று ஏஜ் ஆக 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 முதிர்ந்து ஒடுங்கி போகிற ஒரு ஜீவன் தேவையா, இல்ல நம்மளுக்கு வயசு ஆக 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 முதிர்ந்து பலன் கூடி கொண்டிருக்கிற ஜீவன் தேவையா? பலன் கூடிக்கொண்டிருக்கிற ஜீவன் தேவை. இயேசுவின் நாமத்துல இங்க யாரெல்லாம் வந்து நான் 120 வயசு வரைக்கும் எனக்கு பலன் கூடிக்கிட்டே இருக்கணும் விசுவாசமா சொல்றீங்க? ஆண்டவரே, கரங்களை உயர்த்துற வரைக்கும் நீங்க 120 இல்ல அதுக்கு மேல உங்க இஷ்டம், அது வரைக்கும் உங்களோட பலன் குறுகி போகவே கூடாதுன்னு இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். ஹல்லேலூயா. அப்பவும் கை பாருங்க. சரி ஆண்டவரே, நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா. சோ நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு பலவீனமே வரக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கணும். முன்னாடி நான் என்ன சொன்னேன்? ஆண்டவரோட பிரசனத்தை நீ உணரணும். அந்த பிரசனத்தின் மூலம் நீ எதை பார்க்கணும்? ஆண்டவரோட மகிமையை பார்க்கணும். ஆண்டவரோட மகிமையை பார்க்கும் போது அங்க என்ன நடக்கும்? அற்புத அடையாளங்கள் நடக்கும். அற்புத அடையாளங்கள் நான் எதை சொல்றேன்னா, நீ 120 வயசு வரைக்கும் வாழறதே ஒரு அற்புதம் தான். ஹல்லேலூயா. 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 இந்த வயசுலயே முட்டி வலி, முதுகு வலி, கால் வலி, கழுத்து வலி எல்லாமே வந்து லிஸ்ட் போட்டு வந்துருது. 33 வயசுல இருந்து எனக்கே அப்படின்னா ஒரு 40, 50, 60, 70, 80, 100 வயசு, 120 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட பலவீனத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வரும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பலவீனர்களாய் அல்ல, பலவான்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சப்ஜெக்ட்குள்ளே போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதனைக்குள்ள வரோம், கையை தட்டுறோம், பாடுறோம், கிளம்பி போறோம், மறுபடியும் பழைய வாழ்க்கையை திருப்பி எடுத்துட்டு வரோம். இது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மாம்சம், மனுஷரிகம் தான். எத்தனை நாள் நான் அப்படின்ற வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க? எத்தனை நாள் நான் சொல்றதுதான் நடக்கும், நான் பண்றதுதான் கரெக்ட், அப்படி எத்தனை நாள் உங்களை நீங்க மெச்சிக்கொள்வீங்க? இது அற்பமான ஒரு வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி இது நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க உங்களை சரண்டர் பண்ணி தான் ஆகணும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. இன்னைக்கு அழகு இருக்கலாம், இன்னைக்கு ஆஸ்தி இருக்கலாம், இன்னைக்கு அந்தஸ்து இருக்கலாம், இன்னைக்கு பெருமையா நீங்க ஒரு இடத்துல போலாம், எதுவுமே நிலையானது இல்லை. ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு
நிக்கிற நானு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு இது எனக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலகட்டத்துக்குள்ள எதுக்கு நமக்கு வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், பழிவாங்குதல், எதுக்கு ஏமாற்றுதல்? எதுவுமே நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, இந்த வாழ்க்கைய நம்ம வாழறோம்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அது ஒவ்வொரு நாளும் நீங்க கடந்து போகும்போது, ஒவ்வொரு தருணத்தையும் நீங்க கிராஸ் பண்ண போது, அதை நினைச்சு நீங்க ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களா உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும்? இந்த இடத்துல வந்துட்டு கையை தட்டுறோம், பாடுறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம், கீழே இறங்கி போனதும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். இதுல எங்க சாட்சி இருக்கு? இதுல சாட்சி இல்லை. நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுல பெருமை இல்லை. நீங்க கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில, அதுதான் ஆண்டவருக்கு பெருமை. அதுதான் ஆண்டவருக்கு ஒரு உற்சாகத்தை தரும். உங்ககிட்ட ஆண்டவர் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க வந்துட்டு பேக்வர்ட்லயே இருந்துட்டு நான் இப்படிதான், இந்த லிமிட்டுக்கு மேல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா, இருக்கட்டும், யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்களா, மன்னிச்சுட்டு போங்க. அதனால ஒண்ணும் நீங்க குறைஞ்சு போயிட போறது இல்லை. அல்லேலூயா. யாராவது உங்களை வெறுக்கிறாங்களா, வெறுக்கட்டும். அதனால வந்துட்டு நீங்க கெட்டவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் உங்களை வேர் பிரிச்சிருக்காரு, ஆண்டவர் உங்களை நியமிச்சிருக்கிறாருன்னா அவர் காட்டுற டைரக்ஷன்ல நீங்க போகணும்னு தானே. அவரை நீங்க மனுஷனுக்கு நல்லவன்னு சொல்லிட்டு உங்களை ப்ரூவ் பண்ணிட்டு மனுஷனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் எப்பவுமே உங்களோட இருக்கவே மாட்டார். நான் இங்க நின்று சொல்றேன், நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்க்கையே இல்லை. அல்லேலூயா. இது மாம்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சில பேர் நேசிப்பாங்க, நேசிச்சு நேசம் கிடைக்காது. சில பேர் எதிர்பார்ப்பாங்க, எதிர்பார்ப்புகள் கிடைக்காது. சில பேர் நம்பி இருப்பாங்க, நம்பின நம்பிக்கை உடஞ்சு போயிருக்கும். சில பேர் கட்டணும்னு நினைப்பாங்க, அப்ப அது கீழே விழுந்து போயிருக்கும். இது எல்லாமே ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் நன்மைக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்கிறது நன்மைக்கு? நான் தைரியமா சொல்லுவேன். எத்தனை பேர் நீங்க தைரியமா சொல்லிருக்கீங்க, எந்த பிரச்சனை எங்க வந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்கிறது நன்மைக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்த்திருப்பீங்க, எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு கிடைக்கணும், கிட்ட வரைக்கும் வந்திருக்கும், கிட்ட வந்துட்டு கீழே போயிருக்கும். உடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நீ என்ன செஞ்சிருப்ப? தள்ளப்பட்டிருக்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அது நான் உனக்கு அனுமதிச்ச காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நான் உனக்கு வச்ச